Hello friends, நேற்று வந்து பைத்தன் வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 நம்பர் வேணும். அந்த 2 நம்பரை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும், 2 வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, ஸோ 2 வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். ஸோ ஏன்றது இதில் ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ வேரியபிள்ன்றது வந்து உங்களோட வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்காக, வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அந்த வேரியபிள் நேம் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், யூசர் டிஃபைன்டு. ஸோ நம்ம யூசர் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன்னா நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்கறது தான் யூசர் டிஃபைன். ஸோ இங்கே ஏ ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஏன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் 5ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் பின்றது ஒரு வேரியபிள், அதுக்கு 2ன்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதை ஏபின்னு தான் கொடுக்கலாமா, வேறு ஏதாவது நேம் கொடுக்கலாமா, என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ உங்களோட நேம் மேபி வர்ஷான்னு வச்சுக்கோங்க. ஸோ வர்ஷா இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ இது வேரியபிள் நேம், அந்த வேரியபிளில் 50ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற அந்த கீவேர்ட்ஸை வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்பர் வரக்கூடாது. இதுவே வர்ஷாக்கு முன்னாடி நான் 7 இப்படி போட்டிருந்தேன்னா இது தப்பு. ஓகே, அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாமானா அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் அப்படின்றது உங்கள் பேருனா, ஸோ அரவிந்த் அண்டர்ஸ்கோர் ஆர், ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் வேலிட். ஸோ நீங்கள் கேபிட்டலில் கொடுக்கலாம், ஸ்மாலில் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் என்னன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். பிகினிங்கில் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது, இன்பிட்வீனில் நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் வந்து R5ன்னு கொடுக்குறேன். ஸோ எனிதிங் உங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் டு அவர் அடிஷன். நான் இங்கே ஏல வந்து 5ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், பியில் வந்து 2ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கு ப்ளஸ்ன்ற ஆப்ரேட்டர் தேவைப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இதில் ஏன்றது 5, ஏல 5 தானே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர், பியில் வந்து இப்போ எனக்கு 2 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ 5 + 2 வந்து 7. இந்த 7ன்ற ரிசல்ட் போய் எங்கே ஸ்டோர் ஆகும், இந்த சியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டோம், சிக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஆட் பண்ணுற ரிசல்ட்டு போய் எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த சியில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த 7 வந்து சியில் இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அதை பிரிண்ட் பண்ணி காட்டினா தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் அது டிஸ்பிளே ஆகும். அதனால் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் ஆஃப் சின்னு கொடுத்தோன்னா சியில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் எனக்கு 7ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் சி. ஸோ அவுட்புட்டில் எனக்கு 7ன்னு வருது. ஓகே, இப்போ எனக்கு 7ன்னு தான் வருது, சிம்பிளாக வருது. ஸோ நான் ரிசல்ட் இஸ் 7 இல்லை த ரிசல்ட் ஆஃப் அடிஷன் இஸ் 7 அப்படி கொடுக்கலாமா அப்படின்னா எஸ். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து த ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ த ரிசல்ட் இஸ் கமா போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு கமா போட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். இந்த கமா மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரர் வரும். இன்கேஸ் நான் இங்கே கமா மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து invalid syntax. Perhaps you forgot a comma. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கீங்க, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கீங்க வேர்டிங்ஸை. அது கூட சேர்ந்து வேரியபிளில் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, பக்கத்தில் ஒரு கமா போட்டுக்கணும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்மளுக்கு த ரிசல்ட் இஸ் 7ன்னு வருது. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான், ஜஸ்ட் இங்கே சிம்பிள் மட்டும் மாற்றிக்கணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் இல்லை டிவிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது எரர் வந்ததா இல்லை பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்களா, எரர் வந்ததுன்னா கிளியர் பண்ண முடிஞ்சதா, முடியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அவுட்புட் வந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.